சில நேரம் சாதாரணமான விஷயங்கள் கூட நம்மள நிறைய யோசிக்க வைக்கும். இன்னைக்கு எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. ஒரு சின்ன யோசனை வந்தது. யோசனைன்றதை விட அது எனக்கு ஒரு ரியலைசேஷனாகவே தெரிஞ்சது. என்னன்னா பனைமரத்தை பற்றி தான். நம்ம ஊரில் பனைமரத்தை நிறைய பார்த்துருப்போம், ஆனால் அதை நம்ம பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம். தென்னை மரம் மாதிரி வீட்டில் வளர்க்கவும் மாட்டோம், தினம் தண்ணி ஊற்றி பராமரிக்கவும் மாட்டோம். பெரும்பாலும் ஊருக்கு ஓரமாக தனியாக நின்றுட்டு இருக்கும் பாவமாக. எனக்கு இன்னைக்கு அது பார்க்குறப்ப தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அது நமக்கு விஷயங்களை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை விஷயம் டாப் டு பாட்டம். அது அதோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லதை மட்டுமே கொடுத்துட்ருக்கு. எங்கடா இருந்த நீ இத்தனை நாளான்ற மாதிரி. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானே அப்படின்ற மாதிரி. அது ஒரு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எக்ஸாம்பிள், அது வந்து ஸ்வீட்னஸ்லேருந்து அதோட ரூட்டு, அதோட ஸ்டெம்மு, அதோட எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், நம்ம காசாக்குறோம், நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக இருக்குது. ஆனால் அதை நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுருக்கோம். யாரும் அதிகமாக கண்டுக்காத ஒரு மரம் எவ்வளோ பேருக்கு பயனாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் அப்படி தான் இல்லையா? நம்மளை எல்லாரும் கவனிச்சுக்கணும்னு நினைப்போம். நம்ம செய்கிறத எல்லாரும் பாராட்டணும்னு நினைப்போம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் அப்படி இருக்காது. சில நேரம் நம்ம முயற்சியை யாருமே கவனிக்க மாட்டாங்க. சில நேரம் நம்ம மதிப்பை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க. ஆனால் அதனால நம்மளோட மதிப்பு எப்பயாவது குறைஞ்சிருமா? இல்லைல்ல, எப்பவுமே குறையாது நம்ம மதிப்பு. யாராவது நமக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட மதிப்பு, நம்மளுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்றத யாராவது பாராட்டினா தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்லை. இந்த பனைமரத்துலேருந்து நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, உன்னை யார் கவனிக்கிறாங்களன்ற விட நீ யாருக்கு என்ன கொடுக்குற, நீ யாருக்கு என்ன பயனுள்ளதாக இருக்க அப்படின்றது எனக்கு ரொம்ப தாட் ப்ராசஸில் வந்த விஷயம். யாரும் கண்டுக்கலைனாலும் வளரலாம், யாரும் பாராட்டலைனாலும் நம்ம சைலண்ட்டாக நம்ம க்ரோ ஆகலாம். இதை வந்து இந்த விஷயத்த எனக்கு இந்த ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ணப்போ தான் பனைமரம் தான் எனக்கு வந்து அதை சைலண்ட்டாக எனக்கு வந்து மண்டையில் கொஞ்சம் உரைக்க வச்சுது. ஏன்னா நானுமே அப்படி தான் இருந்தேன். யாராச்சும் என்னை அப்ரிஷியேட் பண்ணலை, நான் பண்ணுற விஷயத்த அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகிடுவேன். யாராவது ஒருத்தரோட அந்த கைத்தட்டலை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும், சம்திங் ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன். பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு எனக்கு காட்டிடுச்சு. ஸோ பனைமரம் கவனிக்கப்படலை, ஆனால் பயன் இல்லாமல் இருந்ததும் இல்லை. இந்த ஸ்டோரி, இந்த ரியலைசேஷன் வந்து யாருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னோட பர்செப்ஷனில் இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே ரெக்கக்னிஷன் கிடைக்காது. பட் அதுக்காக நாங்கள் வந்து துவண்டு போகிறதாவும் இல்லை. நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஸ்டில் எங்களோட வேலையை நாங்கள் வந்து பார்த்துட்டே தான் இருப்போம். இது வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆக முடிஞ்சது. பெண்களோட எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பர்த் டு டெத்து இந்த பனைமரம் மாதிரி லைஃப்பை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து என்னோட பர்செப்ஷன், என்னோட ஒரு வியூ, எனக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நேச்சரோட உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கிற முடிஞ்சதுன்னா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.